ஆல்ஃபா டெம்பிள் அன்பு நேயர்களே வணக்கம். திருப்பதிக்கு சாமி தரிசனம் பார்க்க போகணுங்க. அத எந்த டிக்கெட்டும் இல்லாம நேரடியா போயி, நம்ம சாமி தரிசனம் பார்க்க அது எப்படி சீக்கிரமா பார்க்கறது? அதாவது அந்த கீழ் திருப்பதியில 3 இடத்துல இலவச தரிசன டோக்கன் குடுக்குறாங்க. அதே மாரி ஸ்ரீவாரிமெட்டில் நடந்து போற பக்தர்களுக்கு டோக்கன் குடுக்குறாங்க. அதே மாரி கீழ் திருப்பதியிலயும், மேல் திருப்பதியில ரூம்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன? அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம WhatsAppலயே நம்ம பார்த்துக்கலாங்க. அது எப்படி பார்க்கறது? என்ன பண்றது? எல்லாமே நீட்டா சொல்லி தராங்க. திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கூட்டத்த பொறுத்து தான் எஸ்இசி டோக்கன் டைமிங் மாறுதுங்க. நீங்க WhatsAppலயே தெரிஞ்சுக்கலாங்க. இந்த சைட்ல போனாலும் நம்ம எந்த டைம் குடுக்குறோம்னு தெரிஞ்சுக்கலாங்க. இத பத்தி பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலும் போடுறேன். அதே மாரி டிஸ்கிரிப்ஷன் கீழ குடுக்குறேங்க. கூட்டத்த பொறுத்து பார்த்தீங்கன்னா, டைமிங் முன்ன பின்ன மாறிட்டே இருக்குங்க. இது இப்ப எல்லாமே டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்குங்க. நீங்க திருமலையில சாமி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, என்னென்ன தரிசன வகைகள்னு சொல்லிருங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, இலவச தரிசனம். அதாவது சர்வ தரிசனம்னு சொல்லுவாங்க. இது எந்த டிக்கெட்டும் இல்லாம நேரடியா திருமலையில போயி, நீங்க கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணி நம்ம சாமி தரிசனம் பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்ட்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம நேரடியா போய் சாமி தரிசனம் பார்க்கலாங்க. அடுத்தது பார்த்தோன்னா, ஸ்லாட்டட் சர்வ தரிசனம் டோக்கன் சொல்லுவாங்க. எஸ்இசி டோக்கன் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா, கீழ் திருப்பதியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 இடத்துல குடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம சீனிவாச காம்ப்ளக்ஸ், விஷ்ணு நிவாசம், 2வது பார்த்தீங்கன்னா, அலிப்பிரி வழியில பூதேவி காம்ப்ளக்ஸ் 3 இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, 12 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே லைன் நின்னு ஆதார் கார்டு காமிச்சு நம்ம எஸ்இசி டோக்கன் வாங்கிக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்ரீவாரி மெட்டில்ல பார்த்தீங்கன்னா திவ்ய தரிசன் டோக்கன் குடுக்குறாங்க. இந்த டோக்கன் வாங்குனீங்கன்னா, நடைபாதை வழியில நடந்து போய் ஸ்ரீவாரி மெட்டில் அந்த படிக்கட்டில நடந்து போய் நம்ம சாமி தரிசனம் பார்க்கலாம். இது போற வழியில பார்த்தீங்கன்னா, 1200 படி ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணா மட்டும் தான் மேல் திருப்பதியில சாமி பார்க்க முடியுங்க. அதேமாரி நீங்க எஸ்எஸ்சி டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா, நீங்க ஸ்ரீவாரி மெட்டிலும் நடந்து போலாங்க. நீங்க அலிப்பிரி வழியாவும் நடந்து போலாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா நீங்க டோக்கன் வாங்கினாம சீக்கிரமா சாமி தரிசனம் பார்க்கலாங்க. எஸ்எஸ்சி டோக்கன WhatsAppல எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தரேங்க. மேல காமிச்சிருக்க பார்த்தீங்கன்னா, நம்பருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் பண்ணிக்கங்க. இதுக்கு போயிட்டு நீங்க ஹாய்ன்னு மெசேஜ் குடுத்தீங்கன்னாவே போதுங்க. இதோட சர்வீஸ் எல்லாமே ஓப்பன் ஆகுங்க. நீங்க அப்படியே கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு டிடி டெம்பிள் சர்வீஸ் இருக்குது. அது செலக்ட் பண்ணுங்க. நீங்க செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த ஸ்க்ரீன் போணுங்க. இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதுல திருமலால ரூமோடைய நம்ம லைவ் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துக்கலாங்க. அடுத்தது ஸ்லாட்டட் சர்வ தர்சன். இப்போதைக்கு கரண்ட்ல எவ்வளோ டோக்கன் போயிட்டுருக்கோ அதுவும் தெரிஞ்சுக்கலாங்க. அது சர்வ தர்சன் இப்போ பார்த்து மேல எந்த டிக்கெட்டும் இல்லாம மேல் திருப்பதியில போய் சாமி பார்க்கறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும் அதுவும் தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்து ஸ்ரீவாணி கவுண்டர் லைவ் ஸ்டேட்டஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேஷ் அண்ட் டெபாசிட் அதுல ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் நம்ம இதுல எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இதில போனீங்கன்னா நம்ம ஸ்லாட்டட் சர்வ தரிசன் டோக்கன் அது நீங்க செலக்ட் பண்ணுங்க. நீங்க செலக்ட் பண்ணி சூஸ் த சர்வீஸ்ன்னு இருக்கு. அதில நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. அதில டேட் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில லொகேஷன் காட்டுங்க. நீங்க டேட் செலக்ட் பண்ணும்போது எஸ்சிசி டோக்கன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 10,000 டிக்கெட் கோட்டா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது புக்குடுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ஆயிருக்குங்க. அதாவது பார்த்தா லாஸ்ட் 1 ஹவர்லங்க. இந்த மாரி தான் WhatsAppலயே நம்ம எஸ்இசி டோக்கன் நிலவரம் என்னன்னு பார்த்துக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவாரி மெட்டில நடந்து போற பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ்ல எவ்வளோ டோக்கன் போயிட்டுருக்குது, அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. இதே போல தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஹாய் மெசேஜ் குடுங்க. அந்த டெம்பிள் சர்வீஸ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா, அதிலயே காட்டுங்க. இதில ஸ்ரீவாரி மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அடுத்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேட் செலக்ட் பண்ணிட்டு, இன்னைக்கு எவ்வளோ டிக்கெட் குடுத்துருக்காங்க, எவ்வளோ கோட்டா போகுதுன்னு எல்லாமே நம்ம பார்த்துக்கலாங்க. இதில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த அலிப்பிரியில பூதேவி காம்ப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா, அ திவ்ய தர்ஷன் டோக்கன் குடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தா 2000 டோக்கன் அலாட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 2000 டிக்கெட்டுமே புக் ஆயிருக்குங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, WhatsAppலயே எல்லா டீட்டெயிலும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம திருமலையில ரூம்ஸ் டீட்டெயில் எப்படி பார்க்கணும்னு சொல்றேங்க. நீங்க அதே மாரி பார்த்தா, இந்த டெம்பிள் சர்வீஸ்ன்னு நீங்க செலக்ட் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா பார்த்தா, திருமலா அக்காமடேஷன் இந்த லைவ் ஸ்டேட்டஸ் இருக்கு. அது நீங்க கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1,200 ரூம் ஓப்பன் ஆயிருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா, 1,090 பார்த்தீங்கன்னா புக் ஆயிருக்குங்க. வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 662 ரூம்ஸ் வேக்கன்சி இருக்குங்க. இப்ப லைவா போயிட்டு ரூ. 50 ரூம்ல, ரூ. 100 ரூம்ல பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன அலாட்மெண்ட் நம்பர் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாரி போல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரூ. 1,000 ரூமும், 1,000 ரூம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குளோஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க WhatsAppல இந்த மாரி தான்
நீங்க வந்து நான் WhatsAppலயே இது வந்து ஹாய் மெசேஜ் குடுத்தீங்கன்னா, அதிலயே வந்து எல்லாமே லைவ் ஸ்டேட்டஸ் எஸ்இசி டோக்கன் ஆகட்டும், திவ்யதர்ஷி டோக்கன் ஆகட்டும், 2வது ரூம் சர்வீஸ்ல வந்து எவ்வளோ நம்பர வந்து கோட்டா ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எல்லாமே WhatsAppலயும் பார்த்துக்கலாங்க. நீங்க WhatsAppல பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு வந்து திருமலா ரூம்ஸ் பார்த்துக்கலாங்க. அதேமாரி ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் லைவ் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாங்க. சர்வதர்ஷனுடைய உற்பத்திக்கு எவ்வளோ மணி நேரம் சாமி பார்க்க ஆகும், டைமிங் அதிலேயே வந்து தெரிஞ்சுக்கலாங்க. 2வது பார்த்தா ஸ்ரீவாணி கவுண்டர் அந்த லைவ் ஸ்டேட்டஸ் அவன் வந்து எவ்வளோ நேரம் வந்து டோக்கன் போயிட்டுருக்கு, இதே மாரி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, இதிலேயே பார்த்தீங்கன்னா, காஸ் அண்ட் டெபாசிட் அண்ட் ரீஃபண்ட் அதாவது நீங்க வந்து நம்பர் ரூம்ஸோடைய அந்த ஸ்லிப்ல நம்பர போட்டிருப்பாங்க. நீங்க நம்பர் அடிச்சாலுமே இந்த ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் நீங்க இதிலேயே வந்து பார்த்துக்கலாங்க. அதாவது இன்னைக்கு எக்ஸ்எஸ்சி வாங்குற டோக்கன் பார்த்தீங்கன்னா, வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாளைக்கு தான் நம்ம சாமி தரிசனம் பார்க்க முடியுங்க. அதில வந்து இன்னைக்கு அதுக்கு எந்த தேவஸ்தானம் வந்து எந்த முடிவு பண்ணியிருக்கோம், அந்த டைமிங் போய் லைனுன்னு மெசேஜ் டோக்கன் வாங்க. அந்த டோக்கன்ல வந்து டைமிங் போட்டிருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து காலையில 10 மணியோ, 11 மணியோ, 12 மணியோ எந்த டைம் போடுதோ, அந்த டைமிங்க்கு முன்னால ஒரு 1/2 மணி நேரத்துக்கு போனா மட்டும் தான் நம்ம வந்து இது டோக்கன் அலோவ் பண்ணுவோங்க. நீங்க ஒரு முறை பாருங்க. நீங்க டோக்கன் தீர்ந்து போச்சோனே வெயிட் பண்ணாதீங்க. நான் வந்து லைவ் ஸ்டேட்டஸ்ல பார்த்துட்டு, இந்த சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ டைமு பொறுத்து பார்த்துக்கங்க. நேரடி இலவச ஃப்ரீ தரிசனுக்கு பார்த்தீங்கன்னா போய் ஜாயின் பண்ணிக்கலாங்க. நண்பர்களே நான் நான் நெறைய வீடியோ போட்டு ரூம்ஸ் பத்தி நெறைய வீடியோ போட்டிருக்கேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா, எஸ்இசி டோக்கன் வந்து அதேமாரி நெறைய வீடியோலாம் போட்டிருக்கேங்க. ஸ்ரீவாரியில வந்து நெறைய வீடியோலாம் போட்டிருக்குங்க. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸும் திருப்பதி போற மாரி இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.